என்று ஒரு சங்க பாடலை பார்க்கலாமா? பாடல் இது: சாறு அயர்ந்தனம் இனாச் சொல்லி வருணர்க்கு வரையா வளநகர் பொற்ப மலரத் திறந்த வாயில் பலர்குண பைநினம் ஒழுகிய நெய்மணி அடிசில் வசையில்வான் திணைப்புரைவோர் கரும்பொடு விருந்து கொண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது என்று ஆங்கு அரம்புணையாக தேற்றி. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? இப்பொழுதெல்லாம் கிராமங்களில் பெரும்பாலான வீடுகளில் திருமணங்கள் நடக்கும். திருமண விருந்திற்கு கொட்டகை அமைத்து ஊரெல்லாம் அழைத்து விருந்து கொடுப்பார்கள். ஆனால் இல்லத்தார்களோ ஊரினர் உண்டு முடிந்தபின் கடைசி பந்தியில் உட்கார்ந்து அமர்ந்து பெண் மாப்பிள்ளை உட்பட மணமகன் மணமகள் உட்பட அமர்ந்து சாப்பிடுவார்கள். இந்த விருந்து போற்றும் பழக்கம் எப்படி வந்தது? அது சங்க காலத்தொட்டே இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. சங்க காலத்தில் ஒரு தலைவன் ஒரு தலைவி விரும்புகிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளம் பறிகொடுக்கிறார்கள். தலைவி தனது உள்ளத்தையும் உடலையும் கொடுத்து விடுகிறாள். களவு வாழ்க்கை தொடர்ந்து விட்டிருக்கிறது. திடீரென அவளுக்கு ஒரு ஐயம் எழுகிறது. எங்கே இவன் நம்மை மனமுடிக்காமல் சென்று விடுவானோ என்ற ஐயமே அது. அந்த மனநிலையை புரிந்து கொண்ட தலைவன் அவளது கரத்தை இழுத்து சத்தியம் செய்கிறான். கலங்காதே கண்ணே, நிச்சயமாக நான் பொருள் தேடி சென்று மீண்டதும் உன்னை உனது உறவினர் ஊரார் மத்தியில் மனமுடிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். அது மட்டுமா, அவன் தனது ஒரு ஆசையும் வெளிப்படுத்துகிறான். என்ன ஆசை தெரியுமா? ஊர் மக்கள் எல்லாம் வரும் அளவிற்கு, எந்நேரமும் வரும் அளவிற்கு, எவ்வளோ பேர் வந்தாலும் வரவேற்கும் அளவிற்கு தனது வீட்டு வாசல் திறந்தே இருக்கும், பெரிய கதவு திறந்தே இருக்கும். அவர்கள் வந்ததும் விருந்து படைத்து நெய் கை வழியே முழங்கை வழியே வழியும் அளவிற்கு சுவையான விருந்து அவர்களுக்கு படைத்து அவர்களை போற்றுவோம் என்று கூறுகிறான். அப்படி அவர்கள் விருந்து உண்டு மிஞ்சிய உணவை நாம் இருவரும் ஒரு இலையில் அமர்ந்து இறுதியாக உண்போம் என்று சொல்கிறார். எப்படி இப்பொழுள்ள கிராம வழக்கம் இந்த பாடலில் இருந்து தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதை தெரிகிறதா? விருந்து போற்றுதலையும் எஞ்சி இருப்பதை உண்பதும் நமது தமிழரின் விருந்து போற்றும் பண்பாடு. இதைத்தான் குறளும் சொல்கிறதே: வித்தும் விடல் வேண்டும் கொள்ளு விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அப்படி எல்லோருக்கும் விருந்து படைக்க வேண்டும், அவர்களெல்லாம் உண்டு முடிந்தவன் எஞ்சியதை உண்ண வேண்டும் என்ற சிறந்த உள்ளம் நம் தமிழரிலே இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.